ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் வடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மொறுன்னு நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. கடலைப்பருப்பு வடை தான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஜாரில் அள்ளி சேர்த்து தண்ணி விடாமல் குறைப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. ஒன்றும் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வடை வந்து நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6 இருக்குது. கொத்தமல்லியில் கருவேப்பிலை எல்லாமே ஒன்று சேர்த்துருங்க. பூண்டு வந்து தோலோடையே தட்டி சேருங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துருங்க. உப்பு திட்டமாக தான் சேர்த்துருக்கேன், கலந்து பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி விடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சினா அழகாக வடை வருது பாருங்கள். பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காயுது. இங்கே பாருங்கள், மாவு கலந்து வச்சுருக்கோம். வாழை இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து வடை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு அள்ளிக்கலாம். உருண்டையாக எடுத்துருக்குங்க. இந்த வாழை இலையில் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். வடை தட்டையாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி திக்காக மோப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து மசால் வடை நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே எடுத்து எண்ணெய் நல்லா காயுது. நம்ம தட்டி இருக்கிற வடையை அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், மெதுவாக திருப்புங்க, போட்ட உடனே திருப்பாதீங்க, வடை உடஞ்சிடும். இங்கே பாருங்கள், போடும்போது தீ கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இப்போ வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க. மீடியமாக வைங்க, ரொம்ப சிம்மில் வேண்டாம். இப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து மேலே வந்து நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா நைஸாகவும் கிடைக்கும் வடை நமக்கு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்தால் போதும். எண்ணெய் வடி வச்சுட்டு எடுத்துருங்க. எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெயை வடி வச்சுட்டு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலோட போட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலோட தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மெதுவடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், மெதுவடை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 3 மணி நேரம் உளுந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உளுந்தெல்லாம் அள்ளி வச்சுட்டேன். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சிடுங்க. தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது, திட்டமாக தான் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற உளுந்தையும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உளுந்து நல்லா இருக்க பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சா தான் வடை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன், மாவு ரெடியாக இருக்குது.
இங்கே பாருங்கள் 3 டீஸ்பூன் வர மாதிரி கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், அதிகமாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த உளுந்துக்கு தகுந்த உப்பு, 350 கிராம் உளுந்து. இங்கே பாருங்கள், 5 வெங்காயம் பெரிய சைஸு, பச்சை மிளகாய் ஒரு 4. நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்குங்க. மெதுவடைக்கு வந்து அதிகமாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கையாலேயே கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அந்த மாவை இப்போ சேர்த்துருங்க. 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். எண்ணெய் வச்சுருக்கேன், மெதுவடை போட்டுடலாம். மாவு ரெடியாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியில் இந்த பாருங்க நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன், இதில் கை வச்சுருங்க. நல்லா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்கேன். நமக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ, சின்னதாக பெருசாக நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது மேலே வைங்க. அப்படியே அள்ளி வச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரு ஹோல்ஸு போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தண்ணியில் கை வச்சுடுங்க. கை வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு. அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். போட்டுடலாம். மாவு சேர்த்த பிறகு வடை நம்ம போட்ட பிறகு தீயை வந்து மீடியமாக வச்சுருங்க. சின்ன வானலாக இருக்குது, அப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. எண்ணெய் பார்த்து செய்யுங்க. நல்லா பெருசாக போட்டிருக்கிறதால உள்ளெல்லாம் நல்லா மாவு நல்லா வெந்து வரணும், அதனால் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா செவந்து வரும், அந்த டைமில் எடுத்துடலாம். இது பாருங்க, நல்லா செவந்துடுது கலரு. அப்போ எடுத்துருங்க. எண்ணெயும் வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மெது வடை ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், வடையெல்லாம் போட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வடை வந்திருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மெது வடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.